ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான தக்காளி கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு கிரேவி செய்யணும் அப்படின்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஓகே, இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 4 தக்காளி, ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இதை மட்டும்தான் நம்ம இப்போ இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை வச்சிடலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஆனால் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை எதுக்காக சிம் பண்ண சொன்னோன்னா இந்த மாதிரி அது பபுள் ஆகி மேலே தெறிக்கும். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலெல்லாம் தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அதை லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப ஹை வைக்க வேணாம், ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது கையில் தெறிக்க சான்ஸ் இருக்குது. இது ஒரு கரெக்டாக 1 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றும் போது எகைன் நீங்கள் சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுடலாம். இதில் உப்பு காரம் இது ரெண்டுமே நீங்கள் உங்கள் சுவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா கொதிக்க வச்சிடணும். இது நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வைக்கும் போது அப்படியே விட்டுறாமல் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்குன்னு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 கிளறிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திருப்பி கிளறுங்க. இது மாதிரி இந்த கிரேவி நல்லா திக்காய் வர வரலும் நல்லா கொதிக்க வச்சிடணும். ஆக்சுவலாக இந்த கிரேவியை கொஞ்சம் தண்ணியாட்ட கூட சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு நல்லா கொதிச்சு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் அது நல்லா திக்காகிற வரலும் கொதிக்க வச்சுக்கிறேன். அண்ட் இது மாதிரி இது தளன்னு கொதிச்சு வர ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா இது கொதிச்சு மேலே தெறிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இது நல்லா எந்த அளவுக்கு திக்காய் வந்திருக்குன்ட்டு. எனக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. நம்ம தக்காளி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். எப்பயுமே நான் சிக்காக இருக்கேன் அப்படின்னா நான் இந்த கிரேவி தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன். ஏன்னு வைங்களேன், சீக்கிரமாக செஞ்சிடலாம். 2வது இது அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஃபுட்டுங்க. இட்லியோட இதை சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். நமக்கு ஃபீவர் வந்தாவோ கோல்டு வந்தாலோ நமக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காது இல்லை. ஆனால் இந்த கிரேவி நல்லா புளிப்பாக காரசாரமாக சுருக்குன்னு இருக்குமா, இட்லியோட தொட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இந்த கிரேவியை செஞ்சு கொடுத்து பாருங்க. சீரியஸாக ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல 2-3 சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.